அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய விதமான கஷ்டங்கள நம்ம அனுபவிச்சுட்டு இருப்போம். ஒரு சிலருக்கு வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடந்திருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. சிலருக்கு திருமணம் ஆகாமல் தள்ளி போயிட்டு இருக்கலாம். இல்லைன்னா, இன்னும் சிலருக்கு நல்லபடியா வாழ்க்கை அமையாமல் டிவோர்ஸ்ல போயும் முடிஞ்சிருக்கலாம். குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் தாமதமாயிட்டு போகலாம். பண பற்றாக்குறை ஏற்பட்டு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்கலாம். இல்லைன்னா, உடல்நிலையில கோளாறு, ஒண்ணு மாத்தி ஒண்ணு என்று ஏதாவது ஒரு கோளாறு வந்துட்டே இருக்கும். இதற்கு எல்லாம் காரணம் என்னன்னா, நம்ம முன் ஜென்மத்துல செஞ்ச பாவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாங்க கர்ம வினைகள் என்று சொல்லுவாங்க. அந்த கர்ம வினைகள் நம்மள ஆட்டி வைக்குதுன்னே சொல்லலாம். அதற்கான நல்ல பலன்கள் சீக்கிரமாகவே கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்க. இப்ப இந்த பாவங்களை எல்லாம் எப்படி போக்குறதுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்குன்னு சில விசேஷமான திதிகள் மற்றும் நாட்கள் இருக்குது. அந்த நாள் எது என்பத சரியா நாம கண்டுபிடிச்சு பயன்படுத்திக்கும்போது, இந்த ஜென்மத்துல மட்டும் இல்லைங்க, 7, 7 ஜென்ம பாவமும் விலகும். அது கூடவே பீடை, தரித்திரம், வறுமை இப்படி எல்லாமே நீங்கி 16 செல்வங்களும் நம்ம வீடு தேடி வரும்னே சொல்லலாம். அதனால அந்த நாள் எதுன்னா பாருங்க, இப்ப வரக்கூடிய அட்சய திருதியை நாள தான் நம்ம சொல்லுவோம். வருஷத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை திதியை நாம அட்சய திருதியை அப்படின்னு சொல்வதுண்டு. அட்சயம் அப்படின்னா வளருதல், பெருகுதல் அப்படிங்கிறதான் அர்த்தம். இந்த அட்சய திருதியை இந்த முறை நமக்கு 2 நாள் வருது. அது எப்போன்னா ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் இருக்கின்றது. ஏப்ரல் 20ஆம் தேதி திங்கட்கிழமையும் இருக்கின்றது. இப்ப பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை அன்று நமக்கு மதியம் 1 மணி 33 நிமிஷத்திற்கு தொடங்கி, இது திங்கட்கிழமை காலையில 11 மணி 12 நிமிஷம் வரைக்கும் இருக்கின்றது. அதனால இப்ப 2 நாட்களிலும் அட்சய திருதியை வருவதனால, எந்த நாள்ல போயிட்டு நம்ம நகை வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க 2 நாட்களிலுமே போயிட்டு நகை வாங்கிக்கலாம். இந்த 2 நாட்களிலும் ராகு காலம் மற்றும் யமகண்டம் எப்ப வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த நேரத்த மட்டும் நீங்க தவிர்த்துட்டு, மற்ற நேரங்கள்ல நீங்க வாங்கிக்கலாம். இப்ப நீங்க ஞாயிற்றுக்கிழமை லீவாக இருக்கின்றது அப்படின்னா, நீங்க 1 மணி 35 நிமிஷத்திற்கு நீங்க கடையில இருக்கிற மாதிரி போய்க்கோங்க. அதற்கு பிறகு நீங்க எது வேணாலும் வாங்கிக்கோங்க. ஏன்னா, 4:30ல இருந்து 6 மணி வரைக்கும் நமக்கு ராகு காலம் இருக்கின்றது. அதனால அந்த டைம நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. இல்லைங்க, நாங்க திங்கட்கிழமையில போயிட்டு வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதாவது திங்கட்கிழமை காலையில நமக்கு 11 மணி 12 நிமிஷம் வரைக்கும் இந்த அட்சய திருதியை இருக்கின்றது. அதுக்குள்ள வாங்கிக்கணும். அதுலயுமே காலை 7:30ல இருந்து 9 மணி வரை ராகு காலம் இருக்கின்றது. அந்த டைம் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க எதுனாலும் வாங்கிக்கலாம். இந்த அட்சய திருதிய நாள்ல ஒரு உயிரினம், அதாவது பல்லி உங்க கண்ணுல பட்டுச்சு அப்படின்னாவே போதுங்க. இங்க சொல்லுகின்ற விஷயம் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். அதாவது 7 ஜென்மத்து பாவங்களும் விலகும். தரித்திரம், பீடை எல்லாம் விலகி 16 செல்வங்களும் வீடு தேடி வரும். இந்த பல்லி மகாலட்சுமி தாயாரின் அம்சமாகவே சொல்லப்படுது. இப்ப இந்த ஒரு சில உயிரினங்களை நம்ம பார்த்த உடனேயும் அத அடிச்சு விரட்டிடலாம் என்று தோணும். ஆனா, அந்த பல்லிய எல்லாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்ப கரப்பான்பூச்சி எல்லாம் பார்த்தா அடிச்சு போட்டுடுவோம். ஆனா, பல்லிய எல்லாம் இந்த மாதிரி அடிச்சு போடக்கூடாது. ஏன்னா, இந்த பல்லி மகாலட்சுமியோட அம்சம்னே நம்ம சொல்லுவோம். அது அப்படின்னே பார்க்கப்படுது. அதனால இத நம்ம லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த ஒரு உயிரினமாகத்தான் எடுத்துக்கணும். இந்த பல்லி சாதாரணமா நம்மளுடைய வீட்ல அங்க இங்கேயும் உலாவி அந்த அட்சய திருதிய நாள்ல மட்டும் நம்ம கண்ணுல அவ்வளவு சீக்கிரம் படவே படாதாமா. ஏன்னா, வாஸ்து பகவான் இந்த நாள்ல எல்லாருமே பல்லிய பார்த்துட்டு அவங்களுடைய கர்ம வினைகள், கஷ்டங்கள் எல்லாம்
அன்னைக்கே தீர்ந்து போயிடுமே. அப்ப முன்னாடி வந்து பண்ண தப்புக்கு தண்டனை எப்ப அனுபவிக்கிறது? அதனால யாரு கண்ணுலயும் வந்துட்டு படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்டளையிட்டிருக்காரு. அப்ப அதையும் மீறி அது நம்ம கண்ணுல பட்டுருச்சு அப்படின்னாவே, நாம ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். நமக்கு அந்த கஷ்டம், கர்ம வினைகள் நீங்குவதற்கான நேரம் வந்துருச்சுன்னு கூட வந்துட்டு சொல்லலாம். அதனால தான் இந்த பல்லியானது நம்முடைய கண்ணுல பட்டுருச்சு அப்படின்னே வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நாள்ல வந்து நீங்க பல்லிய பாத்துறது வந்து பல்லி தரிசனம் என்று சொல்வதுண்டு. மேலும் இது கேதுவின் ஒரு அம்சமாகவும் வந்துட்டு சொல்லப்படுது. கேதுனா இப்ப 2 ஜீவன் வந்து கலந்தது. ஒன்று மனிதன் மற்றும் இன்னொன்று பாம்பு. இதனுடைய அமைப்பு இருக்குதுன்னே வந்துட்டு சொல்லுவாங்க. மேலும் எப்பவுமே கோவில்கள்ல வந்து தங்கம் மற்றும் வெள்ளி நிற பல்லி உருவங்கள் வந்துட்டு பொறிக்கப்பட்டிருக்கும். அப்ப அந்த பல்லியை நம்ம தொட்டு வழிபாடு செய்வது என்பது நமக்கு சிறந்த பலனை கொடுக்கும்னே வந்துட்டு சொல்லுவாங்க. எப்பவுமே கோவில்கள்ல வந்துட்டு அங்க மேல ஏறியாவது வந்துட்டு தொட்டு கும்பிடாம வந்துட்டு விடமாட்டாங்க. ஏன்னா, அது அவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம். எல்லாருமே வந்துட்டு அந்த விஷயத்த வந்துட்டு பண்ணுவாங்க. அதுலயுமே வீட்ல வந்து கருப்பு மற்றும் வெள்ளைன்னு 2ம் கலந்த மாதிரி பல்லிகள் வந்து இருக்கும். இதுல வந்து வெள்ளை நிற பல்லிகள் அப்படிங்கிறது ரொம்பவும் விசேஷமா சொல்லப்படுது. இப்ப நீங்க வந்து ஒரு பழுப்பு நிறத்துல பல்லிய பார்க்குறீங்கன்னா, அதாவது மேல வந்து புள்ளியா வந்து இருக்க மாதிரி இல்லாம, எல்லாமே வெண்மை நிற பல்லியா இருக்கும். இந்த பழுப்பு நிற பல்லிய பார்ப்பது இன்னுமே சிறப்பு. இந்த மாதிரி பார்க்கும்போது மனதார கையெடுத்து கும்பிட்டு உங்க வீட்ல இருக்கக்கூடிய எத்தன எந்த கஷ்டங்களும் வந்துட்டு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அது எங்களை விட்டு விலகணும். எங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கணும்னு சொல்லி நீங்க எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதனால இந்த பல்லி வந்து கண்டிப்பா உங்களுடைய கண்ணுல படணும் அப்படின்னு நீங்க வந்து வாஸ்து பகவானையும் மனதார வந்து வேண்டிக்கோங்க. இப்போ உங்க வீட்ல இந்த பழுப்பு நிற பல்லி இல்லைன்னா, வெள்ளை நிற பல்லி எதுவாக இருந்தாலும் சரி, உங்க வீட்ல எந்த இடத்திலும் இருந்தாலும் சரி, அதுல வடகிழக்கு மூலையில இல்லைன்னா வடகிழக்கு சுவரு அப்படின்னும் இல்லைன்னா, வடக்குல இருக்கிற சுவரு இந்த பக்கத்துல பல்லிய கூட வந்துட்டு நீங்க பார்ப்பது அப்படிங்கிறது இன்னுமே சிறப்புன்னே கூட சொல்லலாம். ஏன்னா, அதுதாங்க வாஸ்து பகவானுடைய தலைப்பகுதி இருக்கக்கூடிய ஒரு இடம்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குபேரருடைய ஆதிக்கம் கொண்ட ஒரு இடம். அப்படிப்பட்ட இடத்துல இந்த பல்லிய வந்துட்டு பார்க்குறீங்கன்னா, இன்னும் அதிர்ஷ்டம்னே சொல்லலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணுல படுவதே பெருசு. இதுல வேற இந்த மாதிரி இரு இடத்திலும் பார்த்துட்டோம் அப்படிங்கும்போது, இன்னுமே பேரதிர்ஷ்டம்னே சொல்லலாம். அதனால நீங்க வந்து அட்சய தேதிக்கு நகை வாங்குவது அப்படிங்கிறது சந்தோஷம் தான். ஒருவேளை நகை வாங்க முடியல அப்படின்னு இருக்கிறவங்க, இந்த உயிரினத்தை பார்த்தீங்கன்னாவே, உங்களுக்கு அதற்கான பலன் எல்லாம் வந்து கிடைச்சிடும். இந்த திருதியில இருந்து அடுத்த அட்சய திருதியை அன்னைக்கு நம்ம வாங்கக்கூடிய யோகம் வந்துட்டு கிடைக்கும். அதனால இந்த பதிவு வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.